வெல்கம் டு ஆல். நான் உங்க சூரியபிரகாஷ். நீங்க பார்த்து டெக்கி ஃப்ரம் செம்பியன்ஸ். நம்ம இந்த டே 11 வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கான்டெக்ஸ்ட் API. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கலனா, டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி மீதி வீடியோ எல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட் API? Context API is the built-in React feature that allow you to share a state globally between components without passing props manually at every level. சிம்பிளா சொல்லணும்னா ரியாக்ட்ல நார்மலா டேட்டாவை பாஸ் பண்ண ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் டீப் நெஸ்டட் காம்பவுண்ட் இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட், அதுக்குள்ள நம்ம ஒரு சைல்டு காம்பவுண்ட், அதுக்குள்ள ஒரு கிராண்ட் சைல்டு, அதுக்குள்ள நமக்கு ஒரு கிரேட் கிராண்ட் சைல்டு, இந்த மாதிரி நமக்கு நெஸ்டட் காம்பவுண்ட் இருக்கும்போது இந்த ப்ராப்ஸை நம்ம எல்லா காம்பவுண்ட்லையும் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராப்ஸ் ட்ரில்லிங்கை தடுக்க இந்த கான்டெக்ஸ்ட் API யூஸ் பண்ணா நம்ம டைரக்டா டாப் காம்பவுண்ட்ல இருந்து ஸ்டேட்டை எந்த சைல்டு காம்பவுண்ட் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் வித்வுட் மேனுவலி பாசிங் த ப்ராப்ஸ். நம்ம இந்த ப்ராப்ஸ் இல்லாம டைரக்டா பேரண்ட் காம்பவுண்ட்ல இருந்து கிராண்ட் சைல்டுக்கு நம்ம டேட்டாவை பாஸ் பண்ண முடியும். அப்படி எதுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் API யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ரியாக்ட் ஆப்ல app.js அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. லேஅவுட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்றோம். அதுக்குள்ள நமக்கு ஸ்லைட் பார் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஒரு தீமோ ஆர் யூசர் டேட்டாவோ ஸ்லைட் பாருக்கு தேவை அப்படின்னா நம்ம லேஅவுட் தான் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை பாஸ் பண்ணணும். பட் கான்டெக்ஸ்ட் API நீங்க app.jsல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த சைல்டுக்கு வேணா நீங்க அந்த டேட்டாவை ப்ராப்ஸ் யூஸ் பண்ணாம அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால நமக்கு கோட் கிளீனா இருக்கும். நம்ம ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ஸ் ட்ரில்லிங் பண்ணாம இருப்போம். அந்த டேட்டாவை நம்மளால குளோபலா ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, எப்படி இந்த கான்டெக்ஸ்ட் API ஒர்க் ஆகுது? இந்த கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 3 மெயின் ஸ்டேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்போர்ட் பண்ண கான்டெக்ஸ்ட்டை நம்ம ப்ரொவைடர் வேப் பண்ணுவோம். இப்படி வேப் பண்ணும்போது நம்ம வேல்யூவையும் பாஸ் பண்ணுவோம். இப்படி வேல்யூவை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த சைல்டு கம்போனன்ட்ல அந்த டேட்டாவை கன்சியூம் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு தீம் ஆப்பை கிரியேட் பண்ணுவோம். லைட் மோட் டார்க் மோட் இருக்க மாதிரி. ஸோ இந்த ஆப்போட கோல் என்னன்னா நம்மளோட ரியாக்ட் ஆப்ல குளோபலா இந்த தீமோட ஸ்டேட்டை ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டாகிள் பட்டனை யூஸ் பண்ணி தீமை நம்ம டார்க் மோட் லைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணணும். இந்த தீம் டேட்டாவை நம்ம மல்டிபிள் காம்பவுண்ட்ல ஆக்சஸ் பண்ணணும். சரி வாங்க இதை எப்படி பண்றது சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இதுக்கு நான் ரியாக்ட் டுட்டோரியல் அப்படின்ற அந்த ஃபோல்டர்ல டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல ரியாக்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் கொடுக்குறேன். npx create react app face விட்டு day 11 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா நமக்கு ரியாக்ட் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஹாப்பி ஹேக்கிங் வந்துருச்சு. ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இங்க நமக்கு npm வந்து நியூ அப்டேட் வந்திருக்கிறதா சொல்லுது. நம்ம அது தேவையில்லை, இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம day 11 அப்படின்ற இந்த ஃபோல்டருக்கு போய்ப்போம். ஸோ cd day 11. ஸோ இப்போ இந்த day 11 அப்படின்ற ஃபோல்டர்ல VS Code ஓப்பன் பண்ணிப்போம். அதுக்கு கோட் பேஸ் விட்டு டாட் என்டர் கொடுத்தா day 11 அப்படின்ற ஃபோல்டர்ல VS Code ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல நமக்கு ரியாக்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இங்க என்ன பண்ணனா src ஃபோல்டருக்குள்ள theme context.js அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இந்த ஃபைலுக்குள்ள நான் ரியாக்ட்ல இருந்து இந்த கான்டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்றேன். ஸோ அதுக்கு இம்போர்ட் create context from react. ஸோ இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு நான் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ கான்ஸ்ட் theme context equal create கான்டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதை நம்ம தீம் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு app.js ஃபைலுக்குள்ள போய்க்கிறேன். இங்க இருக்கக்கூடிய இந்த டிஃபால்ட் JSX டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த கான்டெக்ஸ்ட்டை இங்க இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு இம்போர்ட் theme context from theme context file. ஸோ இப்போ நம்ம இந்த theme context அப்படின்ற கான்டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணியாச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொவைடரா வேப் பண்ணணும். இப்படி வேப் பண்ணும்போது நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆப் ஃபங்க்ஷன் கம்பவுண்ட்ல நான் ஒரு ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் இதுக்கு நான் தீம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன். செட் ஃபங்க்ஷனுக்கு செட் தீம் ஈக்குவல் யூஸ் ஸ்டேட். இது எனக்கு டிஃபால்ட்டா லைட் அப்படின்ற ஸ்ட்ரிங் இருக்கணும். இப்போ நான் இங்க இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுதோ அப்போ எனக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த லைட் அப்படின்ற ஸ்ட்ரிங்கு பதில் டார்க் அப்படின்ற ஸ்ட்ரிங் மாறணும். திருப்பி அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த டார்க் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்கு பதில் லைட் அப்படின்னு சொல்லி மாறணும். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் டாகிள் தீம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். டாகிள் தீம் ஈக்குவல் இது நமக்கு ஒரு ஏரோ ஃபங்க்ஷனா இருக்க போது இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ள செட் தீம் அப்படின்ற செட் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இதுக்குள்ள ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த ஏரோ ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ல ப்ரீவியஸ் அப்படின்ற பேர்ல இந்த செட் தீம்ல இருக்கிற டேட்டாவை வாங்கிக்கிறேன். இதுக்குள்ள நான் ப்ரீவியஸ் ஈக்குவல் லைட் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து கண்டிஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி செக் பண்றேன். எனக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டார்க் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் ஆகணும். இதுவே ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா லைட் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் ஆகணும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த SRC ஃபைலுக்குள்ள navbar.js அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் கிரியேட் பண்றேன். ஸோ ஃபங்க்ஷன் இதுக்கு நேம் வந்து நான் navbar அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். JSX ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்றேன். இதுக்குள்ள ஒரு nav டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த nav டேக்குள்ள h2 டேக்ல கரண்ட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்குறேன்.
இப்ப இத சேவ் பண்ணிக்கிறேன். இதே மாரியே எஸ்ஆர்சி ஃபைலுக்குள்ள content.js அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். content.js இந்த ஃபைலுக்குள்ள ஒரு ஃபங்ஷன் கம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேம் வந்து நான் கண்டென்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே JS ரிட்டர்ன் பண்றதுக்கு ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்றேன். இதுக்குள்ள ஒரு div ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த divக்குள்ள ஒரு p டேக் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல this is dash mode content அப்படின்னு சொல்லிட்டு ஒரு p டேக்ல எழுதிக்கிறேன். இதை சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இதே மாதிரி இந்த nav பார்லயும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இப்போ சேவ் பண்ணிட்டு இந்த ரெண்டு காம்பனன்ட்டையும் நான் app.js ஃபைலுக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் nav bar from nav bar அதே மாதிரி இம்போர்ட் content from content இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் காம்பனன்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் API ப்ரொவைடர் வேப் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நான் JSX ரிட்டர்ன் பண்ணக்கூடிய இந்த ரிட்டர்னுக்குள்ள தீம் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற நம்மளுடைய கான்டெக்ஸ்ட் API ஒரு காம்பனண்டா வேப் பண்றேன். டாட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி இது ப்ரொவைடரா நான் மென்ஷன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரொவைடர்லயே டேட்டாவையும் நம்ம ப்ராப்ஸா சென்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் வேல்யூ அப்படின்ற இந்த கீழ வேரியபிளை பாஸ் பண்றதுக்கு கேலிபஸஸ்க்குள்ள நான் ஒரு ஆப்ஜெக்டா இந்த டேட்டாவை சென்ட் பண்றேன். ஸோ அதுக்கு ஆப்ஜெக்ட் இதுல தீம் அப்படின்ற இந்த கீழ இந்த தீம்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டா சென்ட் ஆகுது. டாகிள் தீம் அப்படின்ற இந்த கீழ இந்த டாகிள் தீம் அப்படின்ற ஃபங்க்ஷன் சென்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூல தீம் அப்படின்ற ஸ்டேட்டோட வேல்யூவும் டாகிள் தீம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனையும் சென்ட் பண்றோம். ஸோ இதுக்குள்ள நான் ஒரு div ஒன்னு கிரியேட் பண்றேன். இந்த divக்குள்ள நான் நம்மளுடைய nav bar content அப்படின்ற ரெண்டு காம்போனன்ட்டையும் கால் பண்றேன். இப்போ இத shift alt f கொடுத்து அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த divக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்றேன். கிளாஸ் நேம் ஈக்குவல் இதுக்கு நம்ம வேரியபிளா செட் பண்றதுனால இந்த ஸ்ட்ரிங்கை டெலிட் பண்ணிட்டு வேல்யூஸ் யூஸ் பண்ணி இதுக்கு நான் தீம் அப்படின்ற இந்த ஸ்டேட்டோட வேல்யூவை கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஸ்டைல் எழுதுறதுக்கு நம்ம இந்த app.js உடைய app.css அப்படின்ற இந்த ஃபைலை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த CSS எல்லாம் டெலிட் பண்ணிட்டு நான் இதுக்குன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தீமுக்கான CSS இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இதுலயும் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கான்டெக்ஸ்ட தீம் context.js அப்படின்ற அந்த ஃபைல்ல கிரியேட் பண்ணி அதை நம்ம app.js ஃபைல்ல இம்போர்ட் பண்ணி அதை நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுல நம்ம வேல்யூவை சென்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம தீம் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த வேப்குள்ள கால் ஆகக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இங்க நம்ம nav bar content அப்படின்ற ரெண்டு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் இங்க கால் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு காம்பவுண்ட்லயும் நம்ம இந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்ப்போம். அதை நம்ம கன்சியூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நான் nav bar.js அப்படின்ற இந்த ஃபைலுக்குள்ள போய்க்கிறேன். இங்க நம்ம ரியாக்ட்ல இருக்கக்கூடிய யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் யூஸ் கான்டெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் நம்மளுடைய பேரண்ட் காம்பவுண்ட் வந்து சென்ட் பண்ண அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த தீம் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற நம்ம கிரியேட் பண்ண அந்த கான்டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணனும். சோ இம்போர்ட் தீம் கான்டெக்ஸ்ட் ஃப்ரம் தீம் கான்டெக்ஸ்ட் இப்போ இந்த nav bar ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் குள்ள இந்த கான்டெக்ஸ்ட் இந்த தீம் கான்டெக்ஸ்ட்ல இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு கான்ஸ் வேல்யூபஸஸ் குள்ள தீம் அப்படின்ற கீழே வேல்யூ வருது. அதே நேரம் டாகிள் தீம் அப்படின்ற ஒரு கீழே ஒரு ஃபங்க்ஷன் வருது ஈக்குவல் யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ண இந்த தீம் கான்டெக்ஸ்ட பாஸ் பண்ணணும். இப்போ இந்த தீம் கான்டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த தீம் அப்படின்ற இந்த டேட்டாவும் டாகிள் தீம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனும் இங்க நம்ம டீஸ்ட்ரக்சரிங் மெத்தட்ல டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த கரண்ட் தீம் அப்படின்ற இந்த டேகுக்குள்ள நான் வேரியபிள் யூஸ் பண்றதுக்கு வேல்யூபிள்ஸ் யூஸ் பண்ணி இதுக்குள்ள தீம் அப்படின்ற இந்த வேல்யூவை கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனுக்கு நான் டாகிள் தீம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். இந்த பட்டனுக்குள்ள ஒரு ஆன் கிளிக் ஈவென்ட் டிசைனர் ஆட் பண்றேன். இதுக்குள்ள இந்த டாகிள் தீம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரியாக்டர் ரன் பண்றேன். அதுக்கு கண்ட்ரோல் பேக் கிளிக் பண்ணி டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள npm start இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம nav bar காம்பவுண்ட் ஷோ ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பட்டன் ஷோ ஆகுது. இந்த கண்டென்ட் அப்படின்ற காம்பவுண்டும் ஷோ ஆகுது. ஸோ இந்த content.js அப்படின்ற இந்த ஃபைல்லையும் அந்த கான்டெக்ஸ்ட் API வந்து வரக்கூடிய டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் அப்படியே காப்பி பண்ணி இங்கேயும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த nav barல இருக்கக்கூடிய இந்த லைனையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கண்டென்ட் ஃபங்க்ஷன் காம்பவுண்ட்ல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நமக்கு இந்த டாகிள் தீம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் தேவையில்ல. இந்த தீம் அப்படின்ற இந்த டேட்டா மட்டும் தான் வேணும். இதை சேவ் பண்ணிட்டு இந்த டேஷ் அப்படின்ற இடத்துல பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி தீம் இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம URL பார்த்தா நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் காம்பவுண்டும் ஷோ ஆகுது. இந்த கரண்ட் தீம் லைட் அப்படின்றது அதுக்கப்புறம் இந்த பட்டனும் சேர்த்தது நமக்கு nav bar இந்த கண்டென்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் காம்பவுண்டும் ஷோ ஆகுது. இப்போ இந்த டாகிள் தீம் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணா நமக்கு டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகுது. திருப்பி கிளிக் பண்ணா லைட் மோடுக்கு சேஞ்ச் ஆயிடுது. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் API கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொவைடர் மூலம் வேப் பண்ணி வேல்யூவை பாஸ் பண்ணி அதை அந்த சைல்டு காம்பவுண்ட்ல எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த கான்டெக்ஸ்ட் API நம்ம கிரியேட் பண்ண செப்பரேட் ஃபைல் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இதை நம்ம எந்த இடத்துல ப்ரொவைட் பண்றோமோ அதே இடத்துல கிரியேட்டும் பண்ணிக்கலாம். நம்ம அதை எங்க கன்சியூம் பண்றோமோ அப்ப நம்ம அந்த ப்ரொவைட் பண்ற அந்த ஃபைல்லயே இருந்து நம்ம இங்க இம்போர்ட் பண்ணிப்போம். அவ்வளவுதான் விஷயம்.
ஆனா இத நம்ம எதுக்கு ஒரு செப்பரேட் ஃபைல யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம நாளைக்கு ஒரு சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னும்போது, இந்த கான்டெக்ஸ்ட் APIக்குன்னு கிரியேட் பண்ண அந்த ஃபைல்ல போயிட்டு சேஞ்சஸ் பண்ணா மட்டும் போதும். சோ இப்போ நம்ம இந்த ஆப்.jsல போய் நம்ம அந்த சேஞ்சஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கும். சோ அத ரெக்டிஃபை பண்றது தான் நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் APIக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபைல் யூஸ் பண்றோம். சோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சிம்பிளா சொல்றேன். இப்போ நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் APIய Reactல இருந்து இம்போர்ட் பண்ணி அத நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இத நம்ம ஒரு ஃபைல்ல ப்ரொவைடரா வேர்ப் பண்ணுவோம். இப்படி வேர்ப் பண்ணும்போது அத நம்ம ஒரு டேகா தான் கிரியேட் பண்ணுவோம். இந்த டேகுக்குள்ள நம்ம ப்ராப்ஸா வேல்யூவ சென்ட் பண்ணுவோம். இந்த டேகுக்குள்ள நம்ம சைல்டு காம்பவுண்ட கால் பண்ணுவோம். இத நம்ம ப்ரொவைடர் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இத நம்ம கிரியேட் ஸ்டேஜ் சொல்லுவோம். இதுக்கப்புறம் நம்ம டேட்டாவ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அத கன்சியூம் பண்ணணும். கன்சியூம் பண்றதுக்கு அந்த சைல்டு காம்பவுண்ட்ல எந்த ஃபைல்ல அந்த கான்டெக்ஸ்ட கிரியேட் பண்ணிருக்கோமோ அந்த ஃபைல்ல இருந்து அந்த கான்டெக்ஸ்ட இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ரியாக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண அந்த கான்டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவ நம்ம டீஸ்ட்ரக்சரிங் மூலம் டிஃபைன் பண்ணிப்போம். இத இப்போ நம்ம இந்த கன்சியூம் பண்ற காம்பவுண்டுக்குள்ள கன்சியூம் பண்ணிப்போம். அதாவது யூஸ் பண்ணிப்போம். சோ இது மூலம் நமக்கு ப்ராப் ட்ரில்லிங் அப்படின்றது குறையுது. அட் த சேம் டைம் இப்போ நம்ம இந்த navbar.js அப்படின்ற இந்த ஃபைலுக்குள்ள நம்ம இன்னொரு சைல்டு காம்பவுண்ட் கிரியேட் பண்றாலும் அதுக்கு நம்ம ப்ராப் சென்ட் பண்ண தேவையில்ல. அதுலயும் நம்ம போயிட்டு இந்த 2 ஃபங்க்ஷனையும் இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம இந்த டேட்டாவ ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ ப்ராப்ஸ்ன்றத நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ ரியல் வேர்ல்டுல இந்த கான்டெக்ஸ்ட் API நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன். நம்ம யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்காரா, லாகின் இல்லையான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணி அதை நம்ம எல்லா காம்பனண்ட்டுக்கும் இந்த டேட்டாவை பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த தீமுக்கு யூஸ் பண்ணுவோம். டார்க் மோட், லைட் மோட் அப்படின்னு சொல்லி இந்த தீமுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். யூசர் ப்ரொஃபைலோட டேட்டாவை சென்ட் பண்றதுக்கும் ஷாப்பிங் கார்டோட டேட்டாவை சென்ட் பண்றதுக்கும் இந்த கான்டெக்ஸ்ட் API நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் API யூஸ் பண்ணும்போது பிகினர் செய்யற மிஸ்டேக் என்ன கேட்டீங்கன்னா, இந்த வெர்பிங் ப்ரொவைடரை மறந்துடுவாங்க. மறந்துட்டு சைல்டு காம்பவுண்ட்ல போயிட்டு இம்போர்ட் பண்ணிட்டு வரலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் அது பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணும்போது அதை பார்த்த கரெக்டா போடாம ராங் பார்த்து போட்டுட்டு வரலன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த டேட்டாவை கன்சியூம் பண்ற ஸ்டேஜ்ல யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ரியாக்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ணி அதுல நம்ம கிரியேட் பண்ண இந்த கான்டெக்ஸ்ட் API டீஸ்ட்ரக்சரிங் மூலம் அதுல கூட டேட்டாவை செப்பரேட் பண்ணி நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இந்த கான்டெக்ஸ்ட் API நம்ம எப்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஒரு சிம்பிள் காம்போனன்ட்டுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் API தேவையில்லை. அதே மாதிரி ஒரு டூ மணி அப்டேட் வந்து ஃப்ரீக்வெண்டா நடக்கும் போது இது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். ஸோ அந்த டைம்லயும் நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் API யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஒரு லார்ஜ் ஆப்லயும் இந்த கான்டெக்ஸ்ட் API யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா ரெடக்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். சிம்பிளா சொல்லணும்னா கான்டெக்ஸ்ட் APIன்றது குளோபலா ஒரு ஸ்டேட்டை ஷேர் பண்ண ரியாக்ட்ல பில்டினா இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர். இதை நம்ம ப்ரொவைடரா வேர்ப் பண்ணி அதுல வேல்யூவை பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ப்ரொவைடர்ல இருந்து வரக்கூடிய டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். இது மூலம் நம்ம ப்ராப் ட்ரில்லிங்க அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் API எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இதுல வரக்கூடிய எரர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அந்த யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் உங்களுக்கு தரேன். அதை உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். ஒரு ஸ்டேட்ல யூசர் வந்து லாகின் அப்படின்னா ட்ரூன்னு இருக்கணும், லாக் அவுட்னா ஃபால்ஸ்னு இருக்கணும். அந்த ஸ்டேட்டை யூஸ் பண்ணி டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் வந்து கண்டிஷனல் என்டரிங் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்ல ட்ரூன்னு இருந்துச்சுன்னா அந்த டேஷ்போர்ட் அப்படின்ற காம்போனன்ட் UIல ஷோ ஆகணும். ஃபால்ஸ்னு இருந்துச்சுன்னா UIல ஷோ ஆகக்கூடாது. இந்த டேட்டாவை நீங்க யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்க. அட் தி சேம் டைம் நம்மளுடைய ரவுட்ஸ் வீடியோவை பார்த்து டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு காம்பவுண்டும் லாகின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ணி யூசர் வந்து லாகின் பேஜ் டிஃபால்ட்டா நமக்கு ஷோ ஆகணும். லாகின் பண்ணிட்டாருன்னா அந்த ஸ்டேட் வந்து ட்ரூன்னு மாறணும். ட்ரூன்னு மாறினதுக்கப்புறம் நம்மளோட டேஷ்போர்ட் அப்படின்ற இந்த காம்பவுண்டுக்கு ரீடைரக்ட் ஆகணும். இது எப்படி பண்றதுன்னு நீங்க உங்க மைண்ட்ல லாஜிக்கல் திங்கிங் யோசிச்சு டைப் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். நம்ம ஃபியூச்சர்ல பேசிக் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். மீண்டும் அடுத்த வீடியோ பார்ப்போம். டாடா பை பை, see you.